ஓகே ஓகே ஆண்டவா. காரை விட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில, கரிசக்காட்டு ஓடையில கண்டாங்கி துவக்கையில, அந்த காலத்து மேட்டிழுத்து முடிச்சுக்கிட்டு போனவதா இந்த கல்யாண சிலையில கண்ணீரை தொடச்சிக்கிட்டு போனவதா. நான் தந்த மல்லிகைய நட்டாத்தில் போட்டு விட்டு அரளி பூச்சூடி எழுதபடி போறவளே. என்னங்க திடீர்னு வித்தியாசமாக பார்க்குறீங்க? இந்த 4 வரி தான் ஒருத்தர் பெரிய பாய் கான்சர்ட்லேயே போய் பாடி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட்லேயே இருக்கிறாரு. வேறு யார்? என் தலைவன் அலெக்ஸு. வேற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. சரி இன்டர்வியூ கொடுத்தோடதோடு முடிஞ்சிரும் பார்த்தா February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒண்டர்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் நம்ம பெரிய பாயோடது. அதில் இந்த பாட்டு பாடி எல்லாரோடைய மனசையும் அப்படி கவர்ந்து இழுத்துட்டாரு. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருடா திருடா அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய பாடல். இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த படம். இதில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்சிருப்பாப்புல. இந்த பாட்டை ஃபஸ்ட்டு பாடினது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய குரலில் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டது. இந்த இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அசபெல்லா சாங், அதாவது வித்தவுட் எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் கோரஸ் அண்ட் வோக்கல்ஸ் மட்டுமே வச்சு கம்போஸ் பண்ணப்பட்ட பாடல். ஒரு தெம்மாங்கு கிராமிய பாடல். இந்த பாடலை எழுதியது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவி பேரரசு வைரமுத்து. இந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடத்துக்கு மேலே வரும். நம்ம மனசை உலுக்கி கரைச்சி அப்படியே எப்படி சொல்கிறது மாதிரி கலங்க வச்சிரும். இதனுடைய ஆக்சுவல் சினாரியோ என்னென்னா, இந்த ஒன் சைட் லவர்ஸோடைய பெயின் அண்ட் கமிட்டட் ஆக்கி ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோவை விட்டு ஹீரோயின் பிரிஞ்சு போகிறப்ப அந்த ஹீரோ ஒரு ஏக்கமாக பாடுற ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருடைய ரூலிஸ்ட்லேயும் இது ப்ளே ஆகும். அண்ட் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம தமிழ் ஸ்டாண்டப் காமெடி கம்யூனிட்டியில் சேர்ந்த திரு அலெக்சாண்டர் பாபு அந்த சாங்கை பெரிய பாயோடைய கான்செர்ட்டில் பாடி எல்லாரையும் அலற விட்டாப்புல. உண்மையாகவே அது ரீல்ஸாவோ இல்லை ஷார்ட்ஸாகவும் வர்றப்ப நான் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸில் உறைஞ்சி போயிட்டேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அலெக்ஸ் ப்ரோ, அந்த லாஸ்ட்டாக அழுதுட்டு போன புல்ல அங்கே நீங்களே எங்களை அழ வச்சிட்டிங்க. அது எப்படியா ஒன்றால் மட்டும் முடியுது? திரும்பி அந்த பாட்டு கேட்க போகிறேன்.